டிக்கெட் விக்கிறது தப்புனா ஓட்டுக்கு காசு கொடுக்கறதும் தப்புன்னு மன்சூர் அலிகான் அவர்கள் பேசியிருந்தாரு. பட் உண்மையிலே இந்த பிளாக்ல டிக்கெட் விற்கக்கூடிய ஆட்கள் யாருன்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாக்ல டிக்கெட் சேல்ஸ் ஆகுறது வந்து FDFS டிக்கெட்டும் அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆல்சோ டிக்கெட்டும் தான். இத வந்து ஒரு 3 விதமா ஃபாலோ பண்றாங்க. அதுல முதல் விதம் தியேட்டர்ல 150 ரூபாய் டிக்கெட்டை 450 ரூபாய்க்கு வாங்கி அத வெளியில 800-900 ரூபாய்க்கு விற்பனை செய்வது. இரண்டாவது விதம் தியேட்டர் ஸ்பான்சர் ஷேரிங், அதாவது தியேட்டர் ஒருத்தர் கிட்ட டிக்கெட்டை சேல் பண்ண வைக்கும். அதுல 1500 ரூபாய் கொடுத்து அந்த டிக்கெட்டை விக்கிறாங்க அப்படின்னா தியேட்டர் பிரைஸ் 190 போக இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் 1310ல தியேட்டர் ஓனருக்கு 655, இன்னொரு 655 வந்து இந்த டிக்கெட்டை சேல் பண்ணவருக்கு இப்படிதான் பிரிச்சு எடுத்துப்பாங்க. இந்த விதத்துல வந்து 10,000 டிக்கெட் மேல சேல்ஸ் ஆகும் முக்கியமான தியேட்டர்கள்ல. மூணாவது விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றங்களுக்கு கொடுக்கும் டிக்கெட்டை மன்ற தலைவர்களே சில பேர் வந்து சேல் பண்றாங்க. ஒரு சில இடங்கள்ல மன்ற தலைவர்கள் கூட இருப்பவங்க அத பிளாக்ல விக்கிறாங்க. இவங்களோட இந்த டிக்கெட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1500, 2000, 900 அப்படின்னு ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு தியேட்டரை பொறுத்து அதை சேல் பண்றாங்க. ஆனா இதுக்கும் தளபதிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பந்தமும் கிடையாது. இவங்க இவ்வளவு ரேட் சேல் பண்ணாலும் அதை வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குங்க. இது தளபதி படங்கள்னு இல்லீங்க, தல படங்களுக்கும் நடந்திருக்கு, சூப்பர் ஸ்டார் படங்களுக்கும் நடந்திருக்கு. ஆனா பெரும்பாலும் அதிகமா பிளாக் டிக்கெட் சேல்ஸ் ஆகுறது தளபதி படத்துக்கு தான். இதை தடுக்கணும்னா இதை சினிமாவால முடியாது, கவர்மெண்ட் ஆல தான் முடியும். ஆனா அதை அவங்க பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. அண்ட் இப்போ மன்சூர் அலிகான் அவர்கள் பேசும்போது நமக்கு சப்போர்ட்டிவா தான் பேசியிருந்தாரு. ஆனா மன்சூர் அலிகான் அவர்கள் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ஆப்போசிட்டாவும் பேசியிருக்காரு. சோ நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம், தேவையில்லாததை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்கறவங்களே நிறைய பேர் வந்து பிளாக்ல கண்டிப்பா டிக்கெட் வாங்கியிருப்பீங்க. அவ்வளவு செலவு பண்ணி பார்க்க வேணாம். அதற்கு நம்ம அடுத்த ஷோ பார்த்தாலும் சேம் அதே வைப்ல அதே செலிப்ரேஷன்ல தான் பார்க்க போறோம். சோ இந்த பிளாக்ல டிக்கெட் விக்கிறவங்க எல்லாம் இந்த 190 ரூபாய் டிக்கெட்டை தயவு செஞ்சு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கெல்லாம் விக்காதீங்க. ஏன்னா இதுவும் ஒரு வகையான ஊழல் தான். இதை நம்ம டிவிகே நிர்வாகிகள் யாருமே செய்யக்கூடாது அப்படின்னு